ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் Thursday மார்னிங். நான் இன்னைக்கு சாய்பாபா கோயிலுக்கு போகிறேன். ஸோ அதுக்காக ஒரு ரெசிபி பண்ணியிருக்கேன். ரவா கேசரி தான். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு முந்திரி திராட்சை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நான் 350 கிராம் அளவில் ரவை எடுத்திருக்கேன். அதே 350 கிராம் அளவில் சுகரும் எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நான் எடுத்த கப்பில் தான் 3 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ அதையும் நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம சர்க்கரை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். அது கலந்து நல்லா கொதிச்சு வரும்போது ஃபுட் கலர் சேர்த்திட்டு நம்ம ரவையை தூவி விட்டுக்கணும். ஏன்னா ரொம்ப அப்படியே போட்டு கொட்டிட்டோம் அப்படின்னா கெட்டியாயிடும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தூவி விட்ட மாதிரி போட்டு கலக்கிக்கலாம். நான் ஒரு டக்கா பேனில் நெய்யும் சன்ஃப்ளவர் ஆயிலும் ஈக்குவலாக வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் மெல்ட் பண்ணிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கணும். அப்போ தான் அந்த ரவை நல்லா வேகும். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா கலக்கிட்டு கொஞ்சம் அப்படியே மூடி வச்சிடணும். அப்போ தான் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுக்கும்போது நல்லா பாயில் ஆகிருக்கும் ரவை கேசரி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்கு. ஸோ உங்கள் வீட்டில் ஒரு டைம் ரெடி பண்ணி பாருங்கள். நான் கோயிலுக்கு போகிறனால இதை கொண்டு போகிறேன்.